إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, நாம் இன்று சூரத்து குரைஷ் என்கின்ற இந்த சூறாவை பார்க்க இருக்கின்றோம். முதலில் இந்த சூறாவின் பெயர் சூரத்து குரைஷ். ஏனென்றால் குரைஷ் என்கின்ற சொல் இந்த சூறாவின் ஆரம்பத்திலே இடம்பெற்றிருக்கிறது. முதல் ஆயாவிலே இடம்பெற்றிருக்கிறது. குர்ஆனிலே வேறு எங்குமே குரைஷ் என்கின்ற அந்த சொல் இடம்பெறவில்லை. அதனால் இந்த சூறாவுக்கு சூரத்து குரைஷ் என்பது பிரபலியமான பெயர். முஸ்ஹஃப்களிலே இந்த பெயர்தான் அதிகமாக எழுதப்பட்டிருக்கிறது, பொதுவாக தப்சீர்களும் கூட. அதேபோன்று இதற்கு லிஈலாஃபி குரைஷ் என்கின்ற ஒரு பெயரும் இருக்கிறது. காரணம், முதல் ஆயா இதுதான், லிஈலாஃபி குரைஷ். சலஃபுகளிடத்திலே இந்த பெயர் பிரபலியமாக இருந்திருக்கிறது. அன்றைய காலத்திலே, சஹாபாக்களிடத்திலே, அதற்கு பிறகு உள்ள காலங்களிலே. பிறகு சிலர் லிஈலாஃப் என்று கூட சுருக்கமாக இந்த சூறாவுக்கு பெயர் சொல்லி இருக்கிறார்கள். இந்த சூறா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மக்கா வாழ்க்கையில் ஹிஜ்ராவுக்கு முன்னர் இறக்கி அருளப்பட்டது என்பதுதான் மிக பெரும்பான்மையான அறிஞர்களுடைய நிலைப்பாடு. அதுதான் வெளிப்படையானதும் கூட. அதாவது இந்த சூறா மக்கியாவான ஒரு சூறா. அடுத்ததாக இந்த சூறாவுடைய நோக்கம் என்ன என்பதை பார்ப்போம். இந்த சூறாவின் முக்கியமான நோக்கம் மக்காவாசிகளுக்கு அல்லாஹ் தஆலா செய்திருக்கக்கூடிய நிஅமாக்களை, அருட்பாக்கியங்களை அல்லாஹ் தஆலா ஞாபகப்படுத்துகிறான். அதன் காரணமாக அவர்கள் அல்லாஹுவை வணங்குவத வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு உணர்த்துகிறான். அடுத்ததாக இந்த சூறாவிலே என்னென்ன விடயங்கள் பேசப்பட்டிருக்கின்றன என்பதை பார்ப்போம். ஒன்று, அல்லாஹ் தஆலா குறைஷிகளுக்கு செய்த அருட்பாக்கியத்தை எடுத்துரைத்திருக்கின்றான். அதாவது பூமியிலே அவர்கள் குளிர்காலத்திலும் கோடை காலத்திலும் வியாபாரத்துக்கு செல்வதற்கான வசதியை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றான். இந்த விடயத்தை அல்லாஹ் தஆலா ஆரம்பமாக பேசுகின்றான். அடுத்ததாக அல்லாஹுவை வணங்க வேண்டும், அவனுக்கு அவன் செய்த அருளுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்பதை தூண்டுகின்ற விதத்திலே, தூண்டுகின்ற முறையிலே அல்லாஹ் தஆலா தோன்றி சொல்லியிருக்கின்றான். மூன்றாவதாக அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு பசியை போக்கி உணவளித்தான். அச்சத்தை போக்கி அச்சமற்ற ஒரு பாதுகாப்பான தன்மையை கொடுத்தான். இந்த இரண்டு நிஅமாக்களையும் அல்லாஹ் ஞாபகப்படுத்துகின்றான். இந்த மூன்று விடயங்களும் தான் இந்த சூறாவிலே பேசப்படுகின்றன. இது அல் குர்ஆனிலே 106வது சூரா. இதிலே 4 ஆயாக்கள் இருக்கின்றன. சிலர் 5 ஆயாண்டும் கணக்கிட்டிருக்கிறார்கள், கணக்கிடக்கூடியவர்கள். காரணம், அல்லதி அத்அமஹும் மின் ஜூ என்ற இடத்திலே நிறுத்தி அதனை ஒரு ஆயாவாக கணக்கிடுவார்கள். இவ்வாறு கணக்கிடுகின்ற பொழுது ஆயாக்களுடைய எண்ணிக்கைகள் வித்தியாசம் வருவதுண்டு. எனவே இங்கே அது பிரச்சனை அல்ல. குர்ஆனிலே என்ன இருக்கிறதோ அது அப்படியே இருக்கிறது. ஆனால் ஒரு ஆயா எந்த இடத்தில் முடிகிறது என்பதிலே சில நேரத்திலே கருத்து வேறுபாடுகள் வரும். அப்படி வருகின்ற பொழுது
உதாரணமாக இங்கே கடைசி ஆயாவை சிலர் 2 ஆயாக்களாக பார்த்திருக்கிறார்கள், சிலர் ஒரு ஆயாவாக பார்த்திருக்கின்றார்கள். அதில் எதுவும் பிழை இல்லை. ஆயாக்கள் எங்கே முடிகின்றது என்பதை பார்க்கின்ற ஒரு கலை இருக்கிறது. எனவே அதனை நாங்கள் இங்கே விரிவாக பேசவில்லை. இதற்கு முன்னால் உள்ள சூறாவிலே அல்லாஹு தஆலா சூரத்துல் ஃபீலிலே யானைப்படையை அழித்தது சம்பந்தமாக தன்னுடைய வல்லமையை பற்றி பேசியிருக்கின்றான். அதுவும் அல்லாஹு தஆலா குறைஷிகளுக்கு செய்த ஒரு நிஅமா. தொடர்ந்து இந்த சூறாவிலும் அல்லாஹு தஆலா அவன் குறைஷிகளுக்கு செய்திருக்கக்கூடிய நிஅமாக்களை, அருட்பாக்கியங்களை ஞாபகப்படுத்துகின்றான். லிஈலாஃபி குரைஷ், குறைஷிகளுக்கு விருப்பமாக இருந்ததற்காக. ஈலாஃப் என்பது விருப்பம் அல்லது பழக்கம், அந்நியோன்யம், நெருக்கம் என்ற அர்த்தங்களை நாங்கள் கொடுக்கலாம். அதனுடைய இறந்தகால சொல் ஆலஃப. ஆலஃப என்பதும் அலிஃப என்பதும் ஒரே அர்த்தம்தான். அலிஃப என்பதற்கு என்ன அர்த்தமோ அதே அர்த்தம்தான் ஆலஃப என்பதற்கும் இருக்கிறது. ஒன்றை ஒருவர் பழகிக்கொள்வது அல்லது அதை அவர் அந்நியோன்யமாக ஆக்கிக்கொள்வது அல்லது அவருக்கு அது விருப்பமானதாக ஆக்கிக்கொள்வது, அதை கடைபிடிப்பது, இதெல்லாம் அலிஃப ஆலஃப என்ற சொல்லே வரும். ஆலஃப என்று சொல்லும் பொழுது அதிலே கூடுதல் ஈடுபாட்டை அது காண்பிக்கும். சிலர் இதனை பொதுவாக தமிழ் டிரான்ஸ்லேஷன்களில், மொழிபெயர்ப்புகளில், குர்ஆன் மொழிபெயர்ப்புகளில் குறைசிகளுக்கு அல்லாஹ் விருப்பமாக்கி வைத்தான் என்ற அர்த்தத்தை கொடுத்திருக்கிறார்கள். உண்மையிலே அது நுணுக்கமான அர்த்தம் அல்ல. இங்கே இந்த இலாஃப் என்பது ஃபாயிலின் பக்கம் அதை இதாஃபத் செய்யப்பட்டிருக்கிறது, இணைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது அதை செய்தவர் பக்கம். யாருக்கு விருப்பமாக இருக்கிறது? குறைசிகளுக்கு விருப்பமாக இருக்கிறதுன்னு தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. குறைசிகளுக்கு விருப்பமாக இருப்பதற்காக, அவர்களுக்கு பழக்கமாக இருப்பதற்காக என்பதுதான் சரியான கருத்து. சிலர் மகிழ்விப்பதற்காக அல்லது விருப்பமாக்கியதற்காக, அதாவது ஒருவர் மொழிபெயர்த்ததை அப்படியே பலரும் பின்தொடர்கின்ற ஒரு நிலையை பார்க்க முடிகின்றது. எனவே அலிஃப ஆலஃப என்ற இரண்டுக்கும் இடையிலே கருத்திலே, மொழியிலே வித்தியாசம் இல்லை. எந்த ஒரு டிக்ஷனரியிலும் அப்படி பார்க்க முடியாது. இப்னு ஆஷூர் அவர்களும் கூட அவருடைய தப்சீரிலே இந்த விடயத்தை விளக்கியும் இருக்கின்றார். எனவே குறைஷிகளுக்கு விருப்பமாக இருந்ததற்காக. இங்கே அடுத்தது என்ன விருப்பமாக இருந்தது என்ற ஒரு கேள்வி வரும். ஈலாஃபிஹிம் ரிஹ்லத ஷிதாஇ வஸ்ஸைஃப், அவர்களுக்கு விருப்பமாக இருந்ததற்காக. எது? ரிஹ்லா, பயணம். என்ன பயணம்? அஷ்ஷிதா, மாரிகால பயணம், குளிர்கால பயணம். வஸ்ஸைஃப், அஸ்ஸைஃப் என்பது கோடைக்காலம். குளிர்கால, கோடைக்கால பயணங்கள் குறைசிகளுக்கு விருப்பமானதாக, பழக்கமானதாக இருந்ததற்காக என்று அல்லாஹு தஆலா இங்கே ஆரம்பிக்கின்றான். அதற்காக என்ன என்ற ஒரு கேள்வி வருகிறது. அதற்காக அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை அல்லாஹு தஆலா அடுத்த ஆயாவில் சொல்கிறான். ஃபல்யஅ்புது ரப்ப ஹாதல் பைத், இந்த வீட்டுடைய, இந்த ஆலயத்துடைய ரப்பை, இரட்சகனை அவர்கள் வணங்கட்டும். இங்கே பொதுவாக அரபு மொழியிலே எப்படி இந்த வாக்கியம் அமைய வேண்டுமென்றால், குறைசிகள் இந்த ஆலயத்தின், இந்த கஅபாவின், இந்த வீட்டின் ரப்பை வணங்கட்டும், அவர்களுக்கு அவர்களுடைய அந்த இரு பயணங்களும் விருப்பமாக இருந்ததற்காக என்று தான் அரபு மொழியுடைய நடை, பொதுவான நடை. ஆனால் அல்லாஹு தஆலா முதலாவதாக என்ன செய்திருக்கிறான் என்றால், இந்த வாக்கியத்தை கொண்டு வந்திருக்கிறார். ஈலாஃபிஹிம்,
அவர்களுக்கு விருப்பமாக இருந்ததற்காக. அவ்வாறு சொல்லுகிற பொழுது அடுத்தது என்ன சொல்லப்பட போகிறது என்கின்ற ஒரு ஆர்வம் வரும். திரும்பவும் அல்லாஹு தாலா ஈலாஃபிஹிம் ரஹ்லத ஷிதாஇ வஸ்ஸைஃப், அவர்களுக்கு கோடைகால மாரிகால பயணங்கள் விருப்பமாக இருந்ததற்காக, பழக்கமாக இருந்ததற்காக. அதற்கு பிறகுதான் திரும்பவும் அந்த ஆர்வத்தை இன்னும் அதிகரித்து ஃபல்யஅபுது ரப்ப ஹாதல் பைத். இது அரபு மொழியிலே இருக்கக்கூடிய ஒரு நுணுக்கமான ஒரு நடை. இவ்வாறான நடைகள் குர்ஆனிலே பார்க்கலாம். எனவே அதிலே சில விடயங்கள் நாங்கள் தமிழ் மொழியிலே பார்ப்பதனால் எங்களுக்கு அது புரியாமல் இருக்கும். என்றால் அரபு மொழியை கற்றால் இந்த விடயங்கள் ஆழமாக புரியும். குறிப்பாக பலாகா என்கின்ற அரபு மொழியில் இருக்கக்கூடிய கலையோடு சம்பந்தப்படுத்தி அறிஞர்கள் இந்த மாதிரி விடயங்களை பேசுவார்கள். இப்போது நாங்கள் பார்ப்போம், அல்லாஹு தஆலா என்ன சொல்கிறான்? குறைஷிகளுக்கு விருப்பமாக இருந்தது. இது அல்லாஹ் செய்த ஒரு நியமா. என்ன விருப்பமாக இருந்தது? ஷிதாவுலே, அதாவது குளிர்காலத்திலே அவர்கள் ஒரு பயணம் மேற்கொண்டார்கள். எங்கே? குளிர்காலத்திலே யமனுக்கு போனார்கள். யமன் என்பது ஒரு சூடான நாடு. எனவே யமனுக்கு அவர்களுடைய பயணம் வியாபார நோக்கமாக குளிர்காலத்திலே போவார்கள். அதே போன்று ஷாம் என்பது ஒரு குளிரான நாடு. அந்த நாட்டுக்கு சூடு காலத்திலே, கோடை காலத்திலே அவர்கள் பயணம் மேற்கொண்டார்கள். இந்த இரு பயணங்களாலும் அவர்கள் வியாபாரிகளாக விளங்கினார்கள். அவர்களுடைய முக்கியமான வாழ்வாதாரம், பொருளாதாரம் இந்த பயணங்களிலே, அவர்களுடைய இந்த வியாபாரத்திலே தங்கியிருந்தது. உண்மையிலே ஆரம்பத்திலே அவர்கள் சிரமப்பட்டார்கள். மக்கா என்பது புட்பூண்டுகள் பெரிய அளவுக்கு வளராத ஒரு பூமியாக இருந்தது. அங்கே மரம் மட்டைகள் வளர முடியாது. அதாவது அங்கே விவசாயம் செய்ய முடியாது. ஓரளவுக்கு ஆடு மேய்ப்பார்கள், ஒட்டகம் மேய்ப்பார்கள். ஆனால் பெரிய அளவுக்கு அது கூட அங்கே அவைக்கு உணவு பெரிய அளவுக்கு இருக்காது. இனி அதனால் அவர்கள் பெரும்பாலும் வியாபாரத்திலே தான் தங்கியிருந்தார்கள். இது சம்பந்தமாக ஒரு வரலாற்றில் என்ன சொல்லப்படுகிறது என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தந்தை அப்துல் முத்தலிப், அவருடைய தந்தை ஹாஷிம் அவர்கள் தான் இதனை அறிமுகப்படுத்தியதாக வரலாற்றிலே சொல்வார்கள். ஏனென்றால் அவர்களிடத்திலே ஒரு முறை இருந்தது. பட்டினியிலே கடைசி கட்டத்திலே அவர்கள் ஒரு இடத்திலே சென்று பாலைவனத்திலே மரணம் வரையிலே இருந்து விடுவார்கள் தங்களுடைய குடும்பம் சகிதம். ஏனென்றால் உண்ணுவதற்கு உணவில்லை. அந்த அளவுக்கு ஒரு பட்டினி இருக்கக்கூடிய ஒரு நிலை அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகுதான் ஹாஷிம் அவர்கள் இந்த 2 வியாபார பயணங்களையும் அறிமுகப்படுத்தி இருக்கின்றார். அதன் மூலமாக அவர்கள் நல்ல முறையிலே சம்பாதித்து இந்த உலகத்திலே வாழ்வதற்கு காரணமாக அது அமைந்தது. இன்னும் இது ஒரு பெரிய ஒரு நியமா. இந்த நியமாவை அல்லாஹு தாலா ஞாபகப்படுத்துகிறான். இதனை அல்லாஹு தாலா தான் அவர்களுக்கு இந்த பாக்கியத்தை செய்திருக்கின்றான். உண்மையிலே நாங்கள் இதிலே நிறைய படிப்பினை பெற வேண்டும். நாங்கள் அல்ஹம்துலில்லாஹ் இன்று தாராளமாக உண்ணுகின்றோம், குடிக்கின்றோம். யாரும் பட்டினியிலே பொதுவாக பெரும்பாலும் மரணிப்பதில்லை. ஆனால் அன்றைய காலத்திலே சனத்தொகை குறைவாக இருந்தாலும் மக்கள் நிறைய கஷ்டப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் இன்று மக்கள் பெருகி இருந்தாலும் பெருமளவுக்கு எல்லோருக்கும் ஓரளவுக்கேனும் வசதிகள் இருக்கின்றன. யாரும் பட்டினியில் இருப்பது ரொம்ப குறைவு வறுமையின் காரணமாக. இது அல்லாஹு தாலா எங்களுக்கு செய்திருக்கக்கூடிய பெரிய நியமா. அல்லாஹு தாலா அவர்களுக்கு செய்த இந்த நியமாவை அல்லாஹ் அவர்களுக்கு ஞாபகப்படுத்துகிறான். இப்படியெல்லாம் அல்லாஹு தாலா உங்களுக்கு நியமா அருள்பாக்கி செய்திருக்கிறார். அல்லாஹ் நினைத்தால் அவர்களை பட்டினியில் உள்ளவர்களாக மாற்றி இருக்கலாம். இது போன்ற சிந்தனை அவர்களுக்கு கொடுக்காமல் இருந்திருக்கலாம். ஆனால் அல்லாஹு தாலா தான் இதற்குரிய வாய்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறார். எப்படி ஏற்படுத்தியிருக்கிறார் என்பதை இன்னும் பின்னால் நாங்கள் பார்க்கலாம். ஃபல்யஅபுது ரப்ப ஹாதல் பைத்,
எனவே அவர்கள் வணங்கட்டும். இந்த காரணத்திற்காக இப்படியெல்லாம் அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்ற காரணத்தினால் ஃபல்யஅபுது, அவர்கள் அல்லாஹ்வை வணங்கட்டும். ரப், இரட்சகனை, ரப்ப ஹாதல் பைத், இந்த பைத்துடைய, இந்த வீட்டுடைய, இந்த காபாவுடைய, இந்த ஆலயத்துடைய ரப் என்று அல்லாஹு தாலா இங்கே சொல்கின்றான். இங்கே காபாவுடைய உயர்ந்த அந்த தன்மை எடுத்துரைக்கப்படுகிறது. ரப்ப ஹாதல் பைத், இந்த பைத்துடைய இறைவனை அவர்கள் வணங்கட்டும். அல்லாஹு தாலாவுக்கு தான் எல்லாமே சொந்தமானதாக இருந்தாலும் இங்கே அல்லாஹு தாலா இதனுடைய ரப்பென்று சொல்லியிருப்பது அதற்குரிய ஒரு சிறப்பு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று அல்லாஹு தாலா ஏதாவது ஒரு நியமா செய்தால் அதற்கு கட்டாயம் நாம் நன்றி செலுத்த வேண்டும் என்பதையும் அல்லாஹு தாலா இங்கே உணர்த்துகின்றான். அல்லாஹு தாலா எவ்வளவு நியமாக்களை எங்களுக்கு செய்திருக்கின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சூரத்துல் கௌசரை கொடுத்தோம் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் என்ன சொல்கிறான்? அங்கேயும் அல்லாஹ்வுக்கு நன்றி செய்ய சொல்கிறான். எப்படி நன்றி செய்வது? அல்லாஹ்வை வணங்குவது. அதே போன்றுதான் இங்கே அல்லாஹு தாலாவுக்கு வணங்க சொல்கிறான். அதாவது அல்லாஹ் செய்த நியமத்துக்கு நன்றி. எனவே நன்றி என்பது வெறுமனே வாயினால் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்வது மட்டுமல்ல, எங்களுடைய உடல் உறுப்புகளாலும் உள்ளத்தாலும் நாம் அல்லாஹு தாலாவை நன்றி கூற வேண்டும், அல்லாஹ்வை வணங்க வேண்டும். அதுதான் நன்றி. எனவே இங்கே அல்லாஹு தாலாவுடைய அந்த அருட்பாக்கியத்துக்கு ஷுக்குர் செய்யுமாறு அல்லாஹு தாலா குறைசிகளை தூண்டுகின்றான். இங்கே கேட்கலாம், குறைசிகள் அல்லாஹ்வை வணங்கி கொண்டுதான் இருந்தார்கள். ஆனால் அந்த வணக்கம் உண்மையான வணக்கமாக கருதப்பட மாட்டாது. குறைஷிகள் என்ன செய்தார்கள்? கஅபத்துல்லாவை வலம் வந்தார்கள். நாங்கள் இப்ராஹிம் நபியுடைய பரம்பரை என்று சொன்னார்கள். நாங்கள் குறைஷிகள், இந்த காபாவை பாதுகாக்கக்கூடியவர்கள், இங்கே வரக்கூடிய ஹாஜிகளுக்கு உணவளிக்கக்கூடியவர்கள், அவர்களுக்கு நீர் புகட்டக்கூடியவர்கள் என்றெல்லாம் அவர்கள் சொல்லிக்கொண்டு தான் இருந்தார்கள். ஹஜ் செய்தார்கள் வருடா வருடம். எனவே அவர்கள் இவ்வாறெல்லாம் செய்ததனால் அவர்களுடைய வணக்கம் உண்மையான வணக்கம் அல்ல. ஏனென்றால் அவர்கள் அல்லாஹுவை மாத்திரம் வணங்கவில்லை, அல்லாஹுக்கு இணை வைத்தார்கள். அல்லாஹு தாலாவுக்கு அவர்கள் இணை வைத்தார்கள். எனவே அவர்கள் அல்லாஹுவை மாத்திரம் வணங்கினால்தான் அது வணக்கமாகவே கருதப்படும். ஃபல்யஅபுது ரப்ப ஹாதல் பைத், இந்த வீட்டுடைய ரப்பை அவர்கள் வணங்கட்டும். காரணம், அவன்தான் அவர்களுக்கு இந்த பாக்கியத்தை கொடுத்திருக்கிறான். அல்லாஹு தாலா அவர்களுக்கு நிறைய பாக்கியத்தை ஒரு மனிதனுக்கும் கொடுத்திருக்கிறான், அவர்களுக்கும் கொடுத்திருக்கிறான். உடல் உறுப்புகளை கொடுத்திருக்கிறான். இவைகளெல்லாம் பெருமதி மதிக்க முடியாத நியமாக்கள். ஆனால் இவற்றை அல்லாஹு தாலா இங்கே சொல்லவில்லை. குறைசிகளுக்கென்று விசேடமாக செய்திருக்கக்கூடிய ஒரு அருட்பாக்கியத்தை அல்லாஹு தாலா அவர்களுக்கு ஞாபகப்படுத்துகின்றான். ஏனென்றால் அதிலே தான் அவர்களுடைய வாழ்வு தங்கி இருக்கிறது, அந்த வியாபாரத்தில். எனவே அதன் காரணமாக அவர்கள் அல்லாஹுவை மாத்திரம் வணங்க வேண்டும் என்று அல்லாஹு தாலா இந்த ஆயாவிலே சொல்கின்றான். இந்த வீடு என்று அல்லாஹு தாலா அவர்களுக்கு நெருக்கமாக அதை காண்பிக்கின்றான். ஏனென்றால் அல்லாஹு தாலா சூரத்து நம்முடைய 91வது ஆயாவில் என்ன சொல்கிறான்? இப்ராஹிம் நபி அவர்கள் சொன்னதாக, இன்னமா உமிர்து அன் அஅபுத ரப்ப ஹாதிஹில் பல்தா, இந்த ஊருடைய ரப்பை, இரட்சகனை நான் வணங்குவதற்கு ஏவப்பட்டிருக்கிறேன். எப்படியான ஊர்? அல்லதி ஹர்ரமஹா, அல்லாஹ் அதனை கண்ணியப்படுத்திய இந்த ஊர். எனவே இந்த ஊருடைய ரப்பு என்று அல்லாஹு தாலா சொல்கிறான், மக்காவுடைய ரப்பு. ஆனால் அல்லாஹு தாலா மக்காவுக்கு மட்டும்தான் ரப் என்று கிடையாது. அதனால தான் அல்லாஹ் தொடர்ந்து என்ன சொல்கிறான்? வலஹு குல்லு ஷை, அல்லாஹு தாலாவுக்கு தான் எல்லாமே இருக்கிறது, அவனுக்கு தான் எல்லாமே சொந்தமாக இருக்கிறது. உமிர்து அன் அகூன மினல் முஸ்லிமீன், முஸ்லீம்களில் ஒருவராக நான் இருப்பதற்கு கட்டளையிடப்பட்டிருக்கிறேன் இப்ராஹிம் நபி அவர்கள் சொல்கிறார்கள். எனவே இந்த ஊருடைய ரப்பு என்று அல்லாஹு தாலா இங்கே சொல்வது அந்த ஊரை சிறப்பிப்பதற்கு அல்லாஹு தாலா சொல்வது. இல்லை என்றால் அல்லாஹு தாலா வலஹு குல்லு ஷை, அல்லாஹு தாலாவுக்கு தான் எல்லா ஊருமே இருக்கிறது, எல்லாமே இருக்கிறது, எல்லா படைப்பும் அல்லாஹுடைய தான். என்றாலும் அல்லாஹு தாலா சில நேரம் தன்னை இதனுடைய ரப்பு என்று அல்லாஹு தாலா சொல்வான். அதாவது ஏதோ ஒன்றுடைய ரப் என்று சொல்கிற பொழுது அதற்குரிய கண்ணியத்தை அது குறிக்கிறது.
அதே போன்று சில நேரம் என்னுடைய வீடு என்று அல்லாஹ் தஆலா சொல்றாங்க. தஹிரா பைத்தி, என்னுடைய வீட்டை நீங்கள் இருவரும் இப்ராஹிம் நபியும் இஸ்மாயில் நபியும் பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், சுத்தப்படுத்துங்கள் என்று சொல்கிறான். எனவே தன் பக்கம் அந்த பைத்தை காபாவை இணைத்து சொல்கிறான். அல்லது சில நேரம் காபாவுடைய ரப்பு, பைத்துடைய ரப் என்று அல்லாஹ் சொல்கிறதெல்லாம் இந்த காபாவை கண்ணியப்படுத்துவதற்கு தான். தொடர்ந்து அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான், அல்லதி அத்அமஹும் மின் ஜூ. அல்லாஹ் எப்படியானவன் தெரியுமா? கடைசி ஆயாவில் என்ன சொல்கிறான், அத்அமஹும் மின் ஜூ, அந்த குறைஷிகளுக்கு பட்டினிக்கு பகரமாக உணவளித்தான். அவர்கள் பட்டினியிலிருந்து அல்லாஹ் அவர்களுக்கு பசியிலிருந்து உணவளித்தான். பசியை அவர்களுக்கு வைக்கவில்லை, அதுக்கு பகரமாக உணவை அல்லாஹு தஆலா கொடுத்தான். அத்அம என்றால் உணவளிப்பது. அத்அமஹும் மின் ஜூ, மின் ஜூ, ஜூ என்பது பட்டினி, பசி. மின் பகரமாக, பட்டினிக்கு பகரமாக அல்லாஹு தஆலா அவர்களுக்கு அதுக்கு மாற்றீடாக உணவை அல்லாஹு தஆலா அவர்களுக்கு கொடுத்தான். இது ஒரு முக்கியமான நியமா. உணவில்லை என்றால் மனிதன் உயிர் வாழ முடியாது. அதே போன்று வ ஆமனஹும் மின் ஹவுஃப், அச்சத்துக்கு பகரமாக அச்சமற்ற தன்மையை, பாதுகாப்பை அவர்களுக்கு கொடுத்தான். இதுவும் ஒரு மிகப்பெரிய நியமா. ஒரு மனிதன் நிம்மதியாக வாழ்வதற்கு அவனுக்கு அச்சமற்ற தன்மை இருக்க வேண்டும். அச்சம் உள்ளதொரு தன்மை இருந்தால், ஒரு யுத்தம் இருந்தால், ஒரு ஊரிலே, நாட்டிலே, அல்லது வேறு எந்த வகையிலாவது அச்சம் இருந்தால் அங்கே நிம்மதியாக அந்த மக்களுக்கு வாழ முடியாது. அதை நாங்கள் இன்று பார்க்கின்றோம் நிறைய இடங்களில். எனவே அல்லாஹு தஆலா அம்னை கொடுப்பது, அச்சமற்ற தன்மை கொடுப்பது, அது மிகப்பெரிய ஒரு நியமா. அல்லாஹு தஆலா எங்களுக்கு அதை தந்திருக்கிறான் என்றால் நாங்கள் அதற்கு நன்றி சொல்ல வேண்டும். அல்லாஹுக்கு நன்றி செலுத்த வேண்டும். அல்லாஹுவை மாத்திரம் வணங்க வேண்டும். அதே போன்றுதான் அல்லாஹு தஆலா பசியிலிருந்து எங்களுக்கு உணவளித்திருக்கிறான் என்றால், பசி போக்கி இருக்கிறான் என்றால், அதற்கு நாம் நிச்சயமாக அல்லாஹுக்கு நிறைய நன்றி செலுத்த வேண்டும். எப்படி இந்த குறைஷிகளுக்கு அல்லாஹு தஆலா இதை சொல்லி காண்பிக்கிறான் என்றால், குறைஷிகள் காபத்துல்லாவை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் இருந்தார்கள். எங்களுக்கு தெரியும், குறைஷ் என்பது இஸ்மாயில் நபி அவர்களுடைய பரம்பரையிலே வந்தவர்கள். கினானா, அதுக்கு பிறகு வந்தவர்கள் ஒருவருடைய பெயராக குறைஷ் என்று சொல்வார்கள். அதிலிருந்து தான் அந்த கோத்திரத்துக்கு குறைஷ் என்ற பெயர் வந்திருக்கிறது. எனவே மக்காவிலே தான் அவர்கள் வாழ்ந்தார்கள். காபத்துல்லாவோடு அவர்கள் நெருக்கமான கடைசி காலங்களில் சம்பந்தப்பட்டிருந்தார்கள். எனவே அந்த அடிப்படையிலே அவர்கள் ஏனைய அரேபியர்களால் மதிக்கப்பட்டார்கள். என்றால் காபத்துல்லாவை அரேபியர்கள் மதிப்பார்கள். அந்த வகையிலே குறைஷிகளை அவர்கள் மதித்தார்கள். குறைஷிகளுக்கு இருக்கக்கூடிய அவர்கள் காபாவிலே இருப்பதனால், அதுக்கு பக்கத்தில் இருப்பதனால் அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு அரேபியர்களிடத்தில் இருந்தது. எனவே அவர்கள் வியாபாரத்துக்காக யமனுக்கு சென்றாலும் அல்லது வியாபாரத்துக்காக ஷாமுக்கு சென்றாலும் அந்த வழியிலே அவர்களை மற்றவர்கள் பெரிய அளவுக்கு தாக்க மாட்டார்கள். ஏனென்றால் ஏனைய அரேபியர்கள் அவர்களுக்கு மத்தியிலே பல பிரச்சனைகள் இருந்தது, வழிப்பறி கொள்ளைகள் இருந்தது, நிறைய இருந்தது. எனவே அவர்களால் பாதுகாப்பாக வாழ முடியாமல் இருந்தது. ஆனால் ஹரத்திலே வாழக்கூடியவர்களாக குறைஷிகள் இருந்ததனால் அன்றைய காலத்திலிருந்து அந்த இடம் ஒரு பாதுகாப்பான இடமாக, அச்சமற்ற ஒரு இடமாக இருந்தது. இதனை அல்லாஹு தஆலா ஞாபகப்படுத்துகிறான். இப்படித்தான் அல்லாஹு தஆலா உங்களுக்கு செய்திருக்கிறான், இது ஒரு நிஅமா. இப்படிப்பட்ட அந்த ரப்பை, இந்த வீட்டுடைய ரப்பை நீங்கள் வணங்க வேண்டும் என்று தொடர்ந்து சொல்கின்றான். எங்களுக்கு தெரியும், குர்ஆனில் அல்லாஹு தஆலா இன்னும் வேறு இடங்களிலும் இந்த விஷயத்தை சொல்லி இருக்கின்றான். சூரத்துல் பக்ராவுடைய 126வது ஆயாவிலே, வஇத் கால இப்ராஹீம், இப்ராஹீம் அவர்கள் சொன்ன நேரத்தை ஞாபகப்படுத்துவீராக நபியே, ரப்பி ஜஅல், என்னுடைய ரப்பே, இஜ்அல் ஹாதா பலதன் ஆமினா, இதனை ஒரு பாதுகாப்பான ஊராக நீ மாற்றிவிடு. வர்சுக் அஹ்லஹு மினஸ் ஸமராத், அதனுடைய அதிலே இருக்கக்கூடியவர்களுக்கு, வாழக்கூடியவர்களுக்கு ஸமராத், பல்வேறு விதமான கனிகளை, கனி வர்க்கங்களை நீ ரிஸ்காக கொடுத்துவிடு என்று இப்ராஹிம் நபி அவர்கள் துஆ செய்தார்கள். அந்த துஆவின் பயனாக குறைஷிகளுக்கு அங்கே அச்சமற்ற தன்மையும்
அவர்கள் வியாபாரத்தில் யமனிலிருந்தும் ஷாமிலிருந்தும் தேவையான கனிவர்க்கங்களை ஒரு பெறக்கூடிய ஒரு இடமாக கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய, வியாபாரம் நடக்கக்கூடிய, ஹஜ் நடக்கக்கூடிய, அதன் மூலமாக அவர்கள் பயனடையக்கூடியதாக அந்த மக்கா நகர் இருந்தது. முக்கியமாக இப்ராஹிம் நபி அவர்களுடைய துஆ இதற்கு காரணமாக இருந்தது. எனவே அவர்கள் மீது மற்றவர்கள் வரம்பு மீறி நடக்கவில்லை. காரணம் அது ஒரு பாதுகாப்பான ஒரு இடமாக இருந்தது. அனைவருமே அயனைய அரேபியர்களும் அங்கே ஹஜ் செய்வதற்காக, கஅபாவை தரிசிப்பதற்காக, உம்ரா செய்வதற்காக வரவேண்டியவர்களாக இருந்தார்கள். ஹஜ் உம்ரா எல்லாம் ஜாஹிலியா காலத்திலிருந்து இப்ராஹிம் நபியுடைய காலத்திலிருந்து இருக்கிறது. அல்லாஹு தாலா குர்ஆனில் என்ன சொல்கிறான்? சூரத்து ஆல் இம்ரானுடைய 96 97வது ஆயாக்களில் இன்ன அவ்வல பைத்தின் உதிஅ லின்னாசி லல்லதி பிபக்க முபாரக்கன் வஹுதன் லில் ஆலமீன். நிச்சயமாக மனிதர்களுக்காக முதலாக வைக்கப்பட்ட ஆலயம், வீடு பக்காவில் இருக்கக்கூடியது. பக்கா என்பது மக்காவில் இருக்கக்கூடியது. அதாவது முதலாக அல்லாஹுவை வணங்குவதற்காக வைக்கப்பட்ட வீடு. இல்லை என்றால் வேறு மனிதன் வாழ்வதற்கு வீடுகள் இருந்தன. ஆனால் அல்லாஹுவை வணங்குவதற்காக முதலாக கட்டப்பட்ட வீடு மக்காவில் இருக்கக்கூடியது. அது பரக்கத் செய்யப்பட்டது. வஹுதன் லில் ஆலமீன், உலகத்தாருக்கு அது வழிகாட்டியாக இருக்கிறது. எல்லோரும் அதை நோக்கித்தான் தொழுகிறார்கள், கிப்லாவாக அதனை எடுக்கிறார்கள். இவ்வாறு ஃபீஹி ஆயாத்துன் பையினாத், அதிலே தெளிவான அத்தாட்சிகள் இருக்கின்றன. மகாமு இப்ராஹிம் நபி அவர்களுடைய இடம். இப்ராஹிம் நபி அவர்களுடைய இடம் என்பது இப்ராஹிம் நபி அவர்கள் அந்த மக்காவிலே இருந்தார்கள். மகாம் இப்ராஹிம் என்பது முக்கியமாக எங்களுக்கு தெரியும். இப்ராஹிம் நபி அவர்கள் காபாவை கட்டுகின்ற பொழுது அதில் ஏறி கட்டினார்கள் ஒரு கல்லிலே. அதை நாங்கள் மகாம் இப்ராஹிம் என்கிறோம். அதே போன்று இங்கே மகாம் இப்ராஹிம் என்பது நாம் பொதுவாகவும் எடுக்கலாம். அரஃபா, மீனா, முஸ்தலிஃபா, அதே போன்று சஃபா, மர்வா, இவைகளெல்லாம் இப்ராஹிம் நபி அவர்களுடைய இடம்தான். ஏனென்றால் அதிலே அவர்கள் சம்பந்தப்பட்டார்கள். அதை வைத்துத்தான் ஹஜ்ஜுடைய பல வணக்கங்களை நாங்கள் செய்கின்றோம். வமன் தஹலஹு கான ஆமினா, யார் அந்த மக்காவுக்குள் நுழைகின்றார்களோ கான ஆமினா, அவர் அச்சமற்றவராக இருப்பார். அதே போன்று சூரத்துல் கஸஸுடைய 57வது ஆயாவில் எல்லாம் சொல்கிறான், அவலம் நுமக்கின் லஹும் ஹரமன் ஆமினா, அவர்களுக்கு நாங்கள் ஒரு பாதுகாப்பான ஹரமை உருவாக்கி கொடுக்கவில்லையா? யுஜ்பா இலைஹி ஸமராத்து குல்லி ஷை, எல்லாவற்றுடைய கனிவர்க்கங்களும் அங்கே அவர்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கப்படுகிற. ரிஸ்கம் மில்லதுன்ன, அது எங்களிடமிருந்து அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ரிஸ்க் அது நாம் என்று அல்லாஹ் தாலா சொல்கிறான். எனவே அல்லாஹ் தாலா தான் இந்த ஏற்பாடை செய்திருக்கின்றான். எனவே அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த ரிஸ்க் அது. இந்த ரிஸ்கை அல்லாஹு தாலா வாழ்வாதாரத்தை இந்த ஆயாவிலும் ஞாபகப்படுத்துகிறான். அதே போன்று அல் அன்கபூத் சூராவிலே 67வது ஆயாவில் என்ன சொல்கிறான்? அவலம் யரவ், அவர்கள் பார்க்கவில்லையா? அன்னா ஜஅல்னா ஹரமன் ஆமினா, பாதுகாப்பான ஒரு ஹரமாக, கண்ணியப்படுத்தப்படுகிற ஒரு இடமாக அதனை நாங்கள் மாற்றியிருக்கிறோம். வயுதஹத்தஃபுன் நாசு மின் ஹவுலிஹிம், அவர்களுக்கு சூழால் உள்ளவர்கள், ஏனைய அரேபியர்கள், மக்காவுக்கு வெளியிலே இருக்கக்கூடியவர்கள், அவர்கள் கொலை செய்யப்படக்கூடியவர்களாக இருந்தார்கள், அத்துமீறப்படக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்ற விடயத்தை அல்லாஹ் தஆலா அதில் சுட்டி காட்டுகின்றான். இந்த சூறாவிலே இருந்து நாம் பல்வேறு விதமான படிப்பினைகளை பெறலாம். ஏற்கனவே சில விடயங்களை நாம் சொல்லியிருக்கிறோம். அதிலே ஒன்றுதான், அல்லாஹு தாலா ஏதாவது ஒரு விடயத்தை செய்ய வேண்டும் என்று நாடினால் அதற்குரிய வழிகளை அல்லாஹு தாலா இலகுவாக்கி விடுவான். குறைச்சிகளுக்கு அல்லாஹு தாலா அச்சமற்ற தன்மையை கொடுக்க வேண்டும், அதே போன்று அவர்களுக்கு உணவளிக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹு தாலா அதற்குரிய வழிகளை அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கின்றான். எனவே அல்லாஹு தாலா அவன் நாடியதை செய்கின்றான். உயர்வானதை தாழ்த்த முடியும், அவனுக்கு தாழ்வானதை அவனுக்கு உயர்த்த முடியும். எனவே இங்கே நாம் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், எல்லா அதிகாரமும் அல்லாஹுடைய கையில் இருக்கிறது. அவனை நாங்கள் வணங்குவதன் மூலமாகத்தான் அவனிடம் இருப்பதை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அவன் தான் எங்களுக்கு பாதுகாப்பு தர முடியும், அவன் தான் எங்களுக்கு பயனளிக்க முடியும். எனவே அல்லாஹ்வின் பக்கம் நாம் நெருக்கமாக இருக்க வேண்டும். அடுத்த படிப்பினை என்னவென்றால், சிறந்த வாழ்வாதாரமும் பாதுகாப்பான சூழலும் அல்லாஹ் தாலா மனிதனுக்கு செய்கின்ற
மனிதன் அல்லாஹுக்கு நன்றி செலுத்த வேண்டிய மிக முக்கியமான மிகப்பெரிய நிஅமத்துக்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹுக்கு நாங்கள் அடிபணிவது என்பது தான் அல்லாஹுக்கு நாங்கள் நன்றி செலுத்துவது. அல்லாஹு தாலாவுடைய கட்டளைகளை ஏற்று நடப்பது, அவனை வணங்குவது தான் அல்லாஹு தாலாவுக்கு நாங்கள் நன்றி செலுத்துவதாக அமையும். அவனை நாங்கள் வணங்காமல் அவனுடைய கட்டளைகளை எடுத்து நடக்காமல் இருந்தால் நாங்கள் நன்றி கெற்றவர்களாக இருப்போம். அல்லாஹ் தாலா என்ன சொல்கிறான்? ல இன் ஷக்கர்தும் ல அஸீதன்னக்கும் வல இன் கஃபர்தும் இன் அஸாபி லஷதீத். நீங்கள் நன்றி செலுத்தினால் உங்களுக்கு நான் இன்னும் அதிகமாக தருவேன். நீங்கள் நன்றி கெட்ட முறையிலே நடந்து கொண்டால், நன்றி நிராகரித்தால், நன்றி இல்லாமல் நடந்தால் என்னுடைய அதாப் கடுமையாக இருக்கும். அல் குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சூரத்து நஹலுடைய 112-13 ஆயாக்களிலே ஒரு உதாரணத்தை சொல்கின்றான். இங்கே குறைசிகளுக்கு அல்லாஹ் ஞாபகமூட்டி இருப்பதை போன்று நீங்கள் அல்லாஹுவை வணங்க வேண்டும். அதனுடைய அடுத்த கருத்து என்னவென்றால், நீங்கள் அல்லாஹுவை வணங்கி நல்ல முறையில் நடந்து கொள்ளவில்லை என்றால் அல்லாஹ்வுடைய தண்டனை உங்களுக்கு வரும் என்பதுதான். இதே போன்ற ஒரு விடயத்தை, ஒரு உதாரணத்தை அல்லாஹ் சொல்கிறான். وَضَرَبَ اللَّهُ مَثَلًا قَرْيَةً كَانَتْ آمِنَةً مُطْمَئِنَّةً يَأْتِيهَا رِزْقُهَا رَغَدًا مِنْ كُلِّ مَكَانٍ. ஒரு கிராமத்தை அல்லாஹு தஆலா உதாரணமாக கூறிவிட்டான். அந்த கிராமம் அச்சமற்ற ஒரு கிராமமாக, ஒரு அமைதியான கிராமமாக இருந்தது. அதுக்குரிய ரிஸ்க், வாழ்வாதாரம் எல்லா இடங்களிலிருந்தும் அந்த கிராமத்துக்கு வந்து கொண்டிருந்தது. ஃபக்கஃபரத் பிஅன்உமில்லாஹ், அல்லாஹ்வுடைய நிஅமத்களை, அருட்பாக்கியங்களை அது நன்றி கற்று நன்றி நிராகரித்தது. அதாவது அல்லாஹு தாலாவை நல்ல முறையிலே வணங்கவில்லை, அதற்கு நன்றி செலுத்தவில்லை. ஃபஅதாகஹு அல்லாஹு லிபாஸல் ஜூஇ வல் ஹௌஃப். அதற்கு பாரமாக அல்லாஹ் என்ன செய்தான்? அவர்களுக்கு பட்டினியையும் அச்சத்தையும் பயத்தையும் சுவைக்கச் செய்தான். எனவே இங்கே அல்லாஹ் என்ன சொல்ல வருகிறான்? பிமா கானு யஸ்னஊன், அவர்கள் செய்து கொண்டிருந்ததற்காக. நாங்கள் நன்றி கெட்ட முறையிலே நடந்தால் அல்லாஹு தஆலா எங்களுக்கு பட்டினியையும் வறுமையையும் அதே போன்று ஹௌஃப் அச்சமான தன்மையையும் தருவதற்கு தண்டனையாக அல்லாஹு தஆலா தரலாம். எனவே நாம் பயப்பட வேண்டும். பல இடங்களிலே நாங்கள் இது போன்ற சோதனைகள் வருகின்ற பொழுது நிறைய நேரங்களிலே வெறுமனே சடரீதியாக மட்டுமே யோசிக்கின்றோம். அல்லாஹு தஆலா எங்களை தண்டிப்பதற்காக, நாங்கள் அவனிடத்திலே திரும்பி வர வேண்டும் என்பதற்காக இதனை ஒரு சோதனையாக தந்திருப்பான் என்று நாம் நிறைய நேரங்களிலே நினைப்பதில்லை. நிறைய இடங்களிலே அச்சமான சூழல் ஏற்படுவதை நாங்கள் பார்க்கின்றோம். அந்த அச்சமான சூழல் ஏற்பட்டால் அதற்கு அவர் காரணம், இவர் காரணம், இந்த அரசாங்கம் காரணம், இந்த அரசாங்கம் காரணம் என்றெல்லாம் சொல்வார்கள். ஆனால் அதைவிட முக்கியமாக நாம் என்ன யோசிக்க வேண்டும் என்றால், அல்லாஹு தாலா இதை ஏற்படுத்தி இருக்கிறார். நாம் அல்லாஹ்வின் பக்கம் மீள வேண்டும். நாங்கள் உண்மையான இஸ்லாத்திலே உண்மையிலே இருக்கிறோமா? குர்ஆனையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறையை நாங்கள் பின்பற்றுகிறோமா? அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு கட்டுப்படுகிறோமா? அல்லாஹ்வுக்கு நன்றியுள்ளவர்களாக இருக்கிறோமா என்பதையும் நாம் யோசிக்க வேண்டும். எனவே குறைஷிகளுக்கு அல்லாஹு தஆலா இது இரண்டையும் கொடுத்திருந்தார். ஜூஇலிருந்தும் ஹௌஃபிலிருந்தும் அவர்களுக்கு, ஜூஇலிருந்து பட்டினியிலிருந்து உணவளித்திருந்தான். அதே போன்ற ஹௌஃப் அச்சமற்ற ஒரு தன்மை, அச்சத்தை இல்லாமல் ஆக்கியிருந்தான். இவர்களுக்கு அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான்? இந்த கிராமத்துக்கு இவர்கள் இவ்வாறு நடந்து கொண்டதன் காரணமாக, அந்த நிஅமாக்களுக்கு நன்றி செலுத்தாததன் காரணமாக அவர்களுக்கு லிபாஸல் ஜூஇ வல் ஹௌஃபி பிமா கானூ யஸ்னஊன், அவர்கள் செய்து கொண்டிருந்ததற்காக பட்டினியையும் பயத்தையும் என்ற அந்த 2 ஆடைகளையும் அல்லாஹு தஆலா அவர்களுக்கு சுவைக்கச் செய்தான் என்று சொல்கிறான். வலகத் ஜாஅஹும் ரசூலும் மின்ஹும், அவர்களிடமிருந்தே அவர்களுக்கு ஒரு தூதர் வந்தார். ஃபகதபூஹு, அந்த தூதரை அவர்கள் நிராகரித்தார்கள். ஃபஅஹதஹுமுல் அதாபு வஹும் ஸாலிமூன், அவர்கள் அநியாயம் செய்த நிலையிலே, அக்கிரமம் செய்த நிலையிலே, பாவிகளாக இருக்கிற நிலையிலே அவர்களை வேதனை பிடித்து கொண்டது என்று சொல்கின்றார். இங்கே மின்ஜூ, அதாவது பசியிலிருந்து, பட்டினியிலிருந்து அல்லாஹ் அவர்களுக்கு உணவளித்தான், அதற்கு பகரமாக உணவளித்தான் என்று அல்லாஹ் சொல்கிறான். இதை பற்றி அறிஞர்கள் சொல்கிற பொழுது, இங்கே ஒரு பட்டினி என்பது, பசி என்பது ஒரு கடுமையான ஒரு விடயம். அதை அல்லாஹு தஆலா இங்கே உணர்த்துகின்றான். அதே போன்று இதற்கு முன்னால் அவர்கள் அந்த பசியை, பட்டினியை உணர்ந்திருக்கிறார்கள். எனவே அதை இங்கே அவர்களுக்கு ஞாபகப்படுத்துகின்றான். இப்போது அவர்கள் இருக்கக்கூடிய நிஅமாவுடைய பெருமதியை உணர வேண்டும் என்பதற்காக.
அதே போன்று இங்கே அல்லாஹ் தஆலா அத்அமஹ என்று தான் சொல்கிறான், உணவளித்தான் என்று தான் சொல்கிறான். பசியை போக்கினான் என்ற வார்த்தை அஷ்பஅஹும் என்று சொல்லவில்லை. எனவே உணவிலே நாம் பசியார உண்ண வேண்டும் என்பது கட்டாயமில்லை. எங்கள் உயிர் வாழ்வதற்கு தேவையான அளவு நாம் உண்டால் சாப்பிட்டால் போதுமானது என்பதும் உணர்த்தப்படுவதாக சில நுணுக்கங்களை சொல்லக்கூடிய அறிஞர்கள் இந்த ஆயாவிலிருந்து சொல்லியிருக்கிறார்கள். அதே போன்று நபிமார்களுடைய துஆ ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியது என்ற ஒரு விடயத்தை நாம் விளங்குகின்றோம். அல்லதி அத்அமஹும் மின் ஜூ வ ஆமனஹும் மின் ஹௌஃப் என்பது எப்படி அவர்களுக்கு அது கிடைத்தது? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த ஹரம்லே வாழக்கூடியவர்களுக்காக கேட்ட துஆ. எனவே அந்த துஆ ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு. இப்ராஹிம் நபி அவர்கள் என்ன கேட்டார்கள்? ஃபஜஅல் அஃப்இதத்தம் மினன் நாஸி தஹ்வி இலைஹிம் வர்ஸுக்ஹும் மினஸ் ஸமராத். சூரத் இப்ராஹிமுடைய 37வது ஆயாவிலே அல்லாஹ் சொல்கிறான், மனிதர்களிலே சிலரை, சில உள்ளங்களை அதன் பக்கம் செல்லக்கூடியவர்களாக இறைவா ஆக்கிவிடு, அவர்களுக்கு பல்வேறு கனி வர்க்கங்களை ரிஸ்காக வாழ்வாதாரமாக கொடுத்துவிடு என்று கேட்டார்கள். இஜ்அல் ஹாதல் பலத ஆமினன் கேட்டார்கள். இந்த நகரத்தை, இந்த ஊரை பாதுகாப்பான ஊராக, அச்சமற்ற ஊராக ஆக்கு என்று கேட்டார்கள். என இந்த இரண்டும் அவர்களுக்கு பசியை போக்குமாறும் அச்சமற்ற தன்மையை கொடுக்குமாறும் அங்கே உள்ளவர்களுக்கு இப்ராஹிம் நபி அவர்கள் கேட்டார்கள். சூரத்துல் பக்ரா 129வது ஆயாவிலே ரப்பனா வபஅத் ஃபீஹிம் ரசூலன் என்ன கேட்டார்கள் அவர்கள்? ரப்பனா எங்களுடைய இறைவனே, வபஅத் ஃபீஹிம் ரசூலன் மின்ஹும் அவர்களிடமிருந்தே ஒரு தூதரை அவர்களுக்கு நீ அனுப்பி வைப்பாயாக, யத்லு அலைஹிம் ஆயாத்திக் உன்னுடைய அத்தாட்சிகளை அவர்களுக்கு ஓதி காண்பிப்பதற்காக, ஆயாக்களை ஓதி காண்பிப்பதற்காக என்று இப்ராஹிம் நபி அவர்கள் கேட்ட துஆ எல்லாம் சொல்லி காண்பிக்கிறார். எனவே அதை கொடுத்தான், அடுத்ததையும் கொடுத்தான். அடுத்ததாக இப்ராஹிம் நபி அவர்கள் கேட்டது அவர்களுக்கு ஒரு நபியை அனுப்புமாறு, அதையும் அல்லாஹ் தஆலா இப்போது அனுப்பியிருக்கிறான் என்பதை அனுப்பினான். அதன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தின் பக்கம் அந்த மக்களை, குறைஷிகளை உண்மையான இப்ராஹிம் நபியுடைய மார்க்கத்தின் பக்கம் அழைத்தார்கள். உண்மையான ஹஜ் என்றால் என்ன என்பதை சொல்லிக் கொடுத்தார்கள். அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடாது என்பதை அவர்கள் வழிகாட்டினார்கள். அதேபோன்று இந்த சூறாவில் இருக்கக்கூடிய மொழியியல் ரீதியான சில நுணுக்கங்களை நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம். அதிலே முதலாவதாக பொதுவாக அரபி மொழியுடைய சாதாரண நடைமுறைக்கு மாற்றமாக ஒரு காரணத்தை அல்லாஹ் தஆலா முற்படுத்தி இருக்கின்றார். ஈலாஃபி குரைஷ் ஈலாஃபிஹிம் ரஹ்லத் ஷிதாஇ வஸ்ஸைஃப், அது ஒரு ஆசை ஊட்டுவதற்காக என்று நாங்கள் சொன்னோம். அதேபோன்று அதனுடைய முக்கியத்துவம் உணர்த்தப்படுகிறது. குறைஷிகளுடைய அவர்களுக்கு அந்த பயணங்கள் அந்யுன்யமாக இருந்தது, விருப்பமாக இருந்தது, பழக்கமாக இருந்தது. அது பெரிய நிஅமா என்பதை உணர்த்துவதற்காகவும் அது முற்படுத்தப்பட்டிருக்கிறது. அதேபோன்று நாம் ஏற்கனவே சொன்னது போன்று ஈலாஃப் என்ற சொல் சாதாரணமாக இல்ஃப் என்ற சொல்லுடைய அர்த்தமாக இருந்தாலும் ஈலாஃப் என்பதிலே கூடுதல் அர்த்தம் இருக்கிறது. அதாவது அவர்களுக்கு கூடுதல் விருப்பம் அதிலே இருக்கிறது. அந்த விடயம் அவர்களுக்கு முக்கியமாக இருந்தது. அது அந்த பெரிய ஒரு நிஅமா என்பதை அந்த வார்த்தை மூலமாகவும் அங்கே உணர்த்தப்பட்டிருக்கிறது. இல்ஃப் அலிஃப இல்ஃப் என்று சொல்கின்ற பொழுது சாதாரணமாக விரும்புவது, பழக்குவது, இதே அர்த்தம் தான். ஆனால் ஈலாஃப் என்று சொல்கின்ற பொழுது அங்கே கூடுதல் அர்த்தம் வருகிறது. அதாவது அவர்களுக்கு கூடுதலான ஒரு விருப்பம் அதில் இருந்தது என்றால் அதிலே தான் அவர்கள் தங்கியிருந்தார்கள். அவருடைய வாழ்வாதாரம் அதிலே தான் இருந்தது. எனவே தான் அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வை மாத்திரம்தான் வணங்கி வழிபட வேண்டும் என்பதற்கு இந்த 2 மிகப்பெரிய நிஅமாக்களையும் அவர்களுக்கு ஞாபகப்படுத்தினான். அவர்கள் உண்மையிலே அல்லாஹ் தஆலாவை தான் ரப்பாக ஏற்றுக்கொண்டிருந்தார்கள். யார் வானத்திலிருந்து மழை இறக்கக்கூடியவன் என்று கேட்டால் அவர்கள் என்ன சொல்வார்கள்? அல்லாஹ் தான் என்று சொல்வார்கள். அதேபோன்று கடலிலே போய் அவர்கள் மூழ்கடிக்கப்படக்கூடிய நிலை வருகிற பொழுது அல்லாஹ்வை மாத்திரம்தான் அவர்கள் அழைப்பார்கள். எந்த ஒரு சிலையையும் அந்த நேரத்தில் அழைக்க மாட்டார்கள். அவர்கள் சிலைகளை அழைத்து கொண்டிருந்தது, சிலைகளை வணங்கி கொண்டிருந்தது, பிரார்த்தித்ததெல்லாம் எதற்காக? ஹவுலாஇ ஷுஃபஆஉனா இன்தல்லாஹ்,
அல்லாஹ்விடத்திலே இவர்கள் எங்களுக்காக சிபாரிசு செய்வார்கள் என்பதற்காக தான். அவைதான் உலகத்தை படைத்தவை என்றெல்லாம் அவர்கள் நம்பவில்லை. அல்லாஹ் தான் ரப். இந்த இந்த வீட்டுக்கு ரப் என்பதை அவர்கள் ஏற்றுக்கொண்டு தான் இருந்தார்கள். இந்த காபாவுக்கு உரிய ரப் அவன்தான் என்பதை அவர்கள் ஏற்றுக்கொண்டிருந்தார்கள். அதே காபாவிலே அவர்கள் சிலைகளை வைத்து வணங்கி கொண்டிருந்தார்கள். அல்லாஹுக்கும் வணங்கினார்கள். அந்த சிலைகளையும் இணை வைத்தார்கள். ஆனால் ரப்பு யார், இதையெல்லாம் படைத்தது யார் என்றால் அல்லாஹ் என்பதிலே அவர்களுக்கு மாற்று கருத்து இருக்கவில்லை. எங்களுக்கு தெரியும் பல சம்பவங்களிலே காபாவை உடைக்க வந்த நேரத்திலும் அப்துல் முத்தலிப் அவர்கள் தான் மக்காவுக்கு தலைவராக இருந்தார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாட்டன். அவர்கள் யாரிடத்திலே துஆ கேட்டார்கள்? அல்லாஹ்விடத்திலே தான் துஆ கேட்டார்கள். அதே போன்று காபாவை அவர்கள் கட்டுகின்ற பொழுது ஒரு பெரிய பாம்பு அவர்களுக்கு தடையாக இருந்தது காபாவை கட்டுவதற்கு. அந்த நேரத்திலே அவர்கள் காபாவை புனர் நிர்மாணம் செய்வதற்கு பார்த்தார்கள். ஒரு பாம்பு எந்த பக்கம் உடைக்க பார்த்தாலும் அது அங்கே வந்து தன்னுடைய வாயை விரித்தது. இந்த நேரத்தில் அவர்கள் யாரிடத்திலே பிரார்த்தனை செய்தார்கள்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாகுவதற்கு முன்னால் உள்ள காலம். அல்லாஹ்விடத்திலே தான் பிரார்த்தனை செய்தார்கள். எனவே அங்கே ஒரு பெரும் பறவை வந்து அந்த பாம்பை எடுத்து சென்றது. தாங்கள் இப்ராஹிம் நபியுடைய பரம்பரை என்று சொல்லிக்கொண்டு தான் இருந்தார்கள். இப்ராஹிம் நபி அவர்கள் அறிமுகப்படுத்திய ஹஜ்ஜை செய்து கொண்டு தான் இருந்தார்கள். ஆனால் அது ஹஜ்ஜிலே இப்ராஹிம் நபி அவர்கள் காட்டித்தராத பல விடயங்களை சேர்த்து சொல்லி கொண்டிருந்தார்கள். தல்பியாவிலே அல்லாஹுக்கு பதிலளித்து விட்டோம், தல்பியா சொல்கிறோம் என்று சொல்வதிலும் கூட இணை வைத்து கொண்டார்கள். அவனோடு இருக்கக்கூடிய இணையை தவிர அப்படி என்ற ஒரு வார்த்தையை சேர்த்து கொண்டார்கள். அதேபோன்று இப்ராஹிம் நபி அவர்கள் காட்டிக் கொடுக்காத ஒரு முறையை உருவாக்கி கொண்டார்கள். அரஃபாவுக்கு நாங்கள் குறைஷிகள் போக மாட்டோம், நாங்கள் ஹரம்பாசிகள், அரஃபா என்பது ஹரத்துக்கு வெளியிலே இருக்கிறது என்று இவர்களாக இப்ராஹிம் நபியுடைய மார்க்கத்தில் இல்லாத பித்ஆவை, ஒரு நூதனத்தை உருவாக்கி கொண்டார்கள். இவ்வாறு பல நூதனங்களை உருவாக்கி வைத்திருந்தார்கள். மாதங்களிலே மாற்றங்களை செய்திருந்தார்கள். இவற்றையெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சீர்படுத்தினார்கள், மாற்றி அமைத்தார்கள். அல்லாஹு தாலாவுடைய உண்மையான மார்க்கத்தை அவர்களுக்கு அறிமுகப்படுத்தினார்கள். அதே போன்று இங்கே நாம் கவனிக்க வேண்டிய ஒரு விடயம் என்னவென்றால், அல்லாஹு தாலா இந்த ஆயாவில் அவர்கள் அல்லாஹுவை வணங்கட்டும் என்று சொல்லவில்லை, ஃபலியஅபுதுல்லாஹ் என்று சொல்லவில்லை. அதே போன்று ஃபலியஅபுது ரப்பஹும் என்று சொல்லவில்லை, அவர்களுடைய ரப்பை அவர்கள் வணங்கட்டும். என்ன சொல்கிறான்? ஃபலியஅபுது ரப்ப ஹாதல் பைத், இந்த வீட்டுடைய, இந்த கபாவுடைய, இந்த ஆலயத்தின் ரப்பை அவர்கள் வணங்கட்டும். என்ன உணர்த்தப்படுகிறது என்றால், இந்த காபா ஆலயம், அல்லாஹுடைய இந்த ஆலயம் அவர்கள் இந்த நியமாவுக்கு காரணமாக இருக்கிறது. அவர்கள் பட்டினி இல்லாமல் இருப்பதற்கும் அச்சமற்று இருப்பதற்கும் இந்த காபா முக்கியமான ஒரு காரணமாக இருக்கிறது. அதனுடைய ரப்பை இவர்கள் வணங்க வேண்டும் என்பதை அல்லாஹ் தாலா இதன் மூலம் உணர்த்தி இருக்கின்றான். அவர்களுக்கு கிடைத்த மதிப்பு இந்த காபாவின் மூலமாக, அல்லாஹ்வின் இந்த ஆலயத்தின் மூலமாக கிடைத்தது. எனவே அந்த அல்லாஹ்வை அவர்கள் வணங்க வேண்டும். அதே போன்று காபாவுடைய அந்தஸ்தும் இன்னொரு வகையிலே இங்கே உணர்த்தப்படுகிறது, அதனுடைய சிறப்பும் உணர்த்தப்படுகிறது. ஒரே வார்த்தையிலே 2 நோக்கங்கள் கொண்டு வரப்படுகிறது. அரபியிலே இதுக்கு இத்மாஜ் என்று சொல்வார்கள். எனவே குர்ஆனில் இவ்வாறு நுணுக்கமான முறைகள் கையாளப்பட்டிருக்கும் என்றால் அது அல்லாஹு தாலாவுடைய வார்த்தை. அரபு கவிஞர்களே இவ்வாறான சில விஷயங்களை பயன்படுத்துகிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது அல்லாஹு தாலா மிக நுணுக்கமான முறையிலே அவனுடைய வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்கிறான். அவன் ரப்புல் ஆலமீனாக இருக்கின்றான். காபா என்று கூட அல்லாஹ் இங்கே சொல்லவில்லை, ஹாதல் பைத், இந்த வீடு. அவர்களுக்கு அது நெருக்கமாக இருந்தது, அவர்களுடைய மனதில் எப்போதும் இருந்தது. அதை அவர்களுக்கு அந்த வார்த்தை மூலமாக உணர்த்தப்படுகிறது. பைத் என்பது வீடு என்றிருந்தாலும் பொதுவாக இந்த அல் பைத் என்று சொல்கிற பொழுது அவர்களிடத்திலே காபா தான் அவர்கள் அதன் மூலமாக நாடுவார்கள். அதனால்தான் அல் பைத் என்கின்ற அந்த வார்த்தை அல்லாஹு தாலா இங்கே பயன்படுத்தி இருக்கின்றான். இதற்கு முன்னால் உள்ள சூறாவிலே அல்லாஹு தாலா எப்படி இந்த பைத்தை, இந்த அல்லாஹுடைய ஆலயத்தை யானைப்படையில் இருந்து காப்பாற்றினான் என்கின்ற விஷயத்தை ஞாபகப்படுத்தி இருக்கிறான். தொடர்ந்து இந்த சூறாவிலே அதோடு நெருக்கமான ஒரு விடயத்தை இங்கே சொல்லியிருக்கின்றான். அல்லாஹ் கடைசியாக அவர்களுக்கு பயத்திலிருந்து அச்சமற்ற தன்மையை கொடுத்தான் என்பதிலே யானைப்படையிலிருந்து அவர்களை காப்பாற்றியதும் உள்ளடங்கும். அதேபோன்று மக்காவுக்கு வெளியே உள்ளவர்கள் கொலை செய்யப்படுகின்ற, அத்துமீறப்படுகின்ற, அவர்களுக்கு மத்தியிலே
கொள்ளைகள் நடக்கின்ற, திருட்டுகள் நடக்கின்ற அந்த நேரத்தில் இவர்களுக்கு இருந்த அந்த பாதுகாப்பை குறிக்கும். எனவே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எங்கள் அனைவரையும் அவனுக்கு நன்றியுள்ள, அவனை வணங்குகின்ற நல்லடியார்களாக ஆக்குவானாக. அவனுடைய சொர்க்கத்தை எங்களுக்கு நசீபாக்குவானாக. அதே போன்று எங்களுக்கு முன்னால் வாழ்ந்த முஸ்லீம்கள், குறிப்பாக இந்த குர்ஆனை விளக்குவதற்காக தப்சீர்களை எழுதிய அறிஞர்கள், அவர்களை அல்லாஹு தஆலா மன்னித்து அவர்களுடைய அமல்களை ஏற்றுக்கொண்டு அவர்களை சொர்க்கத்திலே உயர்த்த அந்தஸ்தை அல்லாஹ் கொடுப்பானாக என்று கேட்டு நாம் இந்த பாடத்தை முடிக்கின்றோம். وآخر دعوانا الحمد لله رب العالمين.